நாம் வாழ்கிற இந்த வாழ்க்கையே வந்துட்டு ஒரு நம்பிக்கையின் பேரில் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. நாம் எப்போதுமே நம்பிக்கையோடு தான் இருக்கோமா? நமக்கு ஒரு சின்ன பிரச்சனை வந்தால் கூட என்னடா அது நமக்கு இந்த பிரச்சனை வந்துருச்சே, நாம் எப்படி சமாளிக்கிறது அப்படின்ற பயமும் பதட்டமும் தான் நமக்குள்ளே அதிகமாக இருக்கும். இந்த கதையை கேட்டதுக்கப்புறம் உங்களோட வாழ்க்கையில் எப்போதுமே நம்பிக்கையை இழக்க மாட்டீங்க. அது எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் சரி. முன்னொரு காலத்தில் ஒரு நாட்டோட அரசர் ஒருத்தர் இருந்தார். அவர் கொஞ்சம் கொடூரமானவர். அவர் சின்ன தப்பு பண்ணால் கூட பெரிய தண்டனை கொடுப்பார். அந்த அளவுக்கு ரொம்ப கடுமையான ஒரு அரசராக இருந்தார். இந்த சமயத்தில் தான் இது தெரியாமல் அந்த அரண்மனையில் ஒரு திருடன் திருடுறதுக்காக வந்தான். திருடுறதுக்கு வந்தவன் அங்கே திருடி மாட்டிக்கிட்டான். இப்போ இந்த காவலாளிகள் அவனை கூட்டிகிட்டு போய் அந்த அரசரை முன்னாடி நிப்பாட்டினாங்க. இந்த அரசர் இருந்துக்கிட்டு இவனை விசாரிச்சுட்டு இவனுக்கு குற்றம் நிரூபிக்கப்பட்டுருச்சு, அதனால் இவனுக்கு மரண தண்டனை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு மரண தண்டனை கொடுத்துட்டாரு. இப்போ இந்த திருடன் கொஞ்சம் புத்திசாலியாக இருந்தான். இந்த மரண தண்டனையை கேட்ட உடனே இவன் பயங்கரமாக சிரிக்க ஆரம்பிச்சிட்டான். இங்கே இருக்க யாருக்குமே இது புரியல. என்னடா அது, ஒரு மரண தண்டனை கொடுத்துருக்குறாரு, ஆனால் இவன் சிரிக்கிறானே, இவன் வாழ்க்கையே முடிய போகுது, இவனோட உயிர் பிரிய போகுது, ஆனால் இந்த சமயத்துலேயும் எப்படி இவன் சிரிக்கிறான், இவன் வருத்தம் தானே படணும், அதை விட்டுட்டு சிரிக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க எல்லாத்துக்குமே பயங்கர குழப்பமாக இருந்தது. அங்கே இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்லை, இந்த ராஜாவுக்கும் கொஞ்சம் குழப்பமாக இருந்தது. இப்போ இவன் ஏன் சிரிக்கிறான் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஆர்வம் அங்கே இருக்க எல்லாருக்குமே இருந்தது. இப்போ இந்த ராஜா இருந்துக்கிட்டு இவன்கிட்ட, நான் உனக்கு மரண தண்டனை கொடுத்தேன், ஆனால் நீ எதுக்காக சிரிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். அதுக்கு இருந்துக்கிட்டு, அரசே, இந்த காவலாளிகள் கூட்டிகிட்டு வரல அப்படின்னாலும் நான் இந்த அரசவைக்கு வரணுன்னு தான் இருந்தேன், உங்களை பார்க்கணுன்னு தான் இருந்தேன். நான் குதிரையை பறக்க வைக்கிறதுக்கு பயிற்சி கொடுக்குற ஒரு ஆள். உங்கள் குதிரையெல்லாம் பறக்க வைக்கணும், அதுக்கு பயிற்சி கொடுக்கணும், அதுக்கு அனுமதி கேட்டு உங்கள்கிட்ட வரலான் இருந்தேன். இப்போ இந்த காவலாளிகள் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க, நீங்களும் எனக்கு மரண தண்டனை கொடுத்துட்டீங்க. இப்போ உங்களுக்கும் இழப்பு தானே, உங்கள் குதிரைகளையும் பறக்க வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன், அதனால நான் சிரித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். இதை கேட்ட இந்த அரசர் இருந்துக்கிட்டு இவன் சொன்னது எல்லாத்தையுமே அப்படியே நம்ப ஆரம்பிச்சிட்டார். நான் அது குதிரையை பறக்க வைக்க முடியுமா, அப்போ எங்களோட குதிரை எல்லாத்தையும் உன்னால் பறக்க வைக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். அதுக்கு அவன் இருந்துக்கிட்டு, அரசே, என்னால் உங்கள் குதிரை எல்லாத்தையுமே பறக்க வைக்க முடியும், ஆனால் ஒரு நிபந்தனை, எனக்கு ஒரு வருட கால அவகாசம் வேணும். நான் பயிற்சி கொடுக்குறத யாருமே பார்க்கக்கூடாது. ஏன்னா அதை பார்த்துட்டு போய் எதிரி நாட்டில் சொன்னாலோ இல்லை மற்ற இடத்துல சொன்னாலோ அதே மாதிரியே குதிரையை பறக்க வச்சுருவாங்க. அதனால தான் சொல்கிறேன். அதே சமயம் ஒரு வருடத்துக்கு தேவையான என்னோடய குடும்பத்துக்கு தேவையான எல்லாத்தையுமே நீங்கள் பண்ணிடணும். மாதம் ஒரு முறை என்னை வீட்டுக்கு என்னோடய மனைவி என்னோடய பிள்ளைங்களை பார்க்குறதுக்கு நீங்கள் அனுமதி கொடுக்கணும். அப்படி செஞ்சீங்க அப்படின்னாக்க நான் உங்கள் குதிரை எல்லாத்தையும் பயிற்சி வைக்கிறேன் பறக்க வைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். உடனே இந்த அரசராக இருந்துக்கிட்டு, சரி, நான் உனக்கு ஒரு வருட கால அவகாசம் கொடுக்குறேன், இந்த குதிரை எல்லாத்தையும் நீங்கள் பறக்க வைக்கணும். அதுக்கப்புறம் ஒரு வருடம் முடிஞ்சதுக்கப்புறம் உனக்கு இந்த மரண தண்டனை கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டார். உடனே இந்த திருடன் இருந்துக்கிட்டு, அரசே, நீங்கள் ஒரு வருடம் கழித்து நான் இந்த தண்டனையை நான் ஏற்றுக்கிறேன்,
அப்படின்னு சொல்லிட்டான். சொல்லிவிட்டு இப்போ இவனோட மனைவி பிள்ளைங்களை பார்க்கறதுக்காக இவன் வந்துட்டு வீட்டுக்கு போனான். வீட்டுக்கு போய் இங்கே நடந்தது எல்லாத்தையுமே வந்துட்டு சொன்னான். அவனோட மனைவிக்கு வந்துட்டு பயங்கர வருத்தம். எப்படியா இருந்தாலும் 1 வருடம் கழித்து நீங்கள் வந்துட்டு மரண தண்டனை உங்களுக்கு கொடுத்துருவாங்க, நீங்கள் வந்துட்டு சாக தானே போகிறீங்க, எப்படி வந்துட்டு சந்தோஷமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் அவளோட மனைவி. அதுக்கு இவன் இருந்துக்கிட்டு, நீ வந்துட்டு வருத்தப்படாத, இந்த 1 வருடத்துக்குள்ளார என்ன வேணால் நடக்கலாம். முதல் விஷயம், இந்த ராஜாவுக்கு வந்துட்டு கொஞ்சம் வயசு அதிகம், அதனால் வந்துட்டு இவரோட ஆட்சி முடிஞ்சு வேறு ஒரு அரசர் கூட வரலாம். அப்படி இல்லை அப்படின்னாக்க இந்த அரசர் வந்துட்டு ஏதாவது ஒரு போருக்கு போய் அங்கே வந்து கொல்லப்படலாம். அப்படி இல்லை அப்படின்னா எனக்கு வந்து இயற்கை மரணம் கூட ஏற்படலாம். அந்த மாதிரி எது வேணால் நடக்கலாம், நீ வந்துட்டு எதுக்கும் வருத்தப்படாத அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து அரண்மனைக்கே போயிட்டான். இவன் வந்துட்டு சொன்ன மாதிரியே கொஞ்ச நாளில் வந்துட்டு இந்த அரசர் இருந்துக்கிட்டு போர் செய்கிறதுக்காக போனப்போ அங்கே வந்துட்டு கொல்லப்பட்டார். இப்போ இவனும் வந்துட்டு இந்த மரண தண்டனையிலேருந்து தப்பிச்சு மறுபடியும் வந்து அவனோட வீட்டுக்கே வந்துட்டான். இந்த கதையில் வர மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கையிலே வந்துட்டு ஒரு சில பிரச்சனைகள்லாம் வரும். அந்த மாதிரி வரப்போ நாம் வந்துட்டு இந்த பிரச்சனையிலேருந்து வெளியிலே வர முடியாது போல், நம்மளோட வாழ்க்கையே வந்துட்டு முடிஞ்சு போச்சு, நாம் வந்து இப்படியே தான் வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு வந்து நாம் நினச்சிட்றோம். வாழ்க்கையில் வந்துட்டு பிரச்சனைகள் வர்றது வந்துட்டு சகஜம்தான். அதை நாம் எப்படி கையாளுறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். நாம் எந்த அளவுக்கு கடுமையான பிரச்சனைகளை வந்து சமாளித்து நாம் வந்து அதுலேருந்து வெளியில் வர்றோமோ அந்த அளவுக்கு நாம் வந்துட்டு அடுத்த கட்ட முன்னேற்றத்தை நோக்கி போயிட்டுருக்கோம் அப்படின்னு தான் அர்த்தம். அதனால வந்துட்டு பிரச்சனைகளை கண்டு நாம் வந்து பயப்படக்கூடாது. எப்போதுமே வந்து நம்பிக்கையை வந்துட்டு எந்த காரணத்துக்காகவும் இழக்கக்கூடாது. இந்த கதையில் வர்ற திருடன் எப்படி அந்த மரண தண்டனையிலேருந்து நம்மளால் தப்பிச்சிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையோடு இருந்து அதிலேருந்து வந்துட்டு தப்பிச்சானோ, அதே மாதிரி நம்மளோட வாழ்க்கையிலையும் நமக்கு வர்ற சவால்களையும் பிரச்சனைகளையும் நம்மளால் சந்தித்து அதிலேருந்து வெளியில் வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் வந்துட்டு நம்பணும். நம்மளோட வாழ்க்கையில் இக்கட்டான சூழ்நிலையிலையும் நம்ம வாழ்க்கை வந்து முடிய போகுது அப்படின்ற தருணத்தில் கூட நாம் வந்து நம்பிக்கையை வந்து இழக்கக்கூடாது. அதனால் எந்த காரணத்துக்காகவும் நம்பிக்கையை வந்து இழந்துடாதீங்க. இதை தான் வந்து இந்த கதை வந்து நமக்கு உணர்த்துது. நம்பிக்கையோடு வந்துட்டு நாம் போராடுவோம், நாம் வந்து நம்மளோட வாழ்க்கையில் வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதையை நான் வந்து முடிச்சுக்கிறேன். அடுத்த ஒரு நல்ல கதையில் பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.